திருட்டு விளையாட்டா இருக்குமோ சந்தேகமாத்தானே இருக்கு. அமைச்சர்களோடும் திமுக முக்கிய புள்ளிகளோடும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய சர்ச்சை பேச்சு தான் இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இத அவன் எதர்ச்சியா பேசினானா இல்லைன்னா எதையேனும் திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு யாருடைய தூண்டுதலின் பெயரிலாவது இப்படி பேசப்பட்டதா, விஷமத்தை அவன் கக்கினானா என்பது குறித்து அலசி ஆராயணுமா இல்லையா? உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் துறையின் கீழ் இயங்கக்கூடிய அரசு பள்ளியில தன்னம்பிக்கை பேச்சு பேசுறன்னு சொல்லிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷம கருத்தை கக்கி இருக்கிறான் இந்த மகாவிஷ்ணு. அதுவும் எந்த மாதிரியான சூழ்நிலையில இவன் பேசியிருக்கிறான்னா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போய் வரத்திற்கு சரியான பஸ் வசதியே இல்லாத தமிழ்நாட்டுல 240 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டு மக்கள் கிழித்து வரக்கூடிய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் மூலியமாகவும் மீம்ஸ் மூலியமாகவும் திமுகவை இளைஞர் பட்டாளம் வறுத்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுதான் அதை திசை திருப்புவதற்காக இதை வழக்கம் போல் அரங்கேற்றியதா திமுக என்கின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்து. இந்த சந்தேகத்திற்கு அடித்தளமிடுது அமைச்சர்களோடும் திமுக முக்கிய புள்ளிகளோடும் இந்த மகாவிஷ்ணுனுடைய நெருக்கம். போட்டோ தானப்பா, யார் வேணா எடுப்பாங்க, நான் ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்க்கிறேன், அப்படி இவன் போட்டோ எடுத்திருக்கான்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றத ஏத்துக்க முடியல. ஏன்னா இந்த ஒரு அமைச்சர் இல்ல, திமுகவுடைய முக்கியமான 4 அமைச்சர்களை அவன் பல முறை சந்திச்சிருக்கிறான். அத்தோடு அவன் சொன்னா இல்லையா, போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல அழகு இல்லாம பிறந்துடுறாங்கன்னு. ஜென்மத்துல அவன் பாவங்களை செஞ்சிட்டான். மாற்றுத்திறனாளிகள் கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கடவுளே தண்டிச்சிட்டாருன்னு அபந்தமா பேசியிருக்கிறான். இவனுக்கு அவன் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கிடைக்கும். இவன் இந்த அரவிந்த் சாமியினுடைய அழகுக்கு ஈடான அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாருக்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு அழகாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோரோட மிக நெருக்கமா இருக்கிறான். இந்த நெருக்கமாக இருக்கக்கூடியவன் தான் அபத்தமான பேச்சுகளை விதைச்சிருக்கிறான். போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்கலாம் இந்த ஜென்மத்துல அழகு இல்லாமல் பிறந்துட்டாங்க, மாற்றுத்திறனாளிகளாக பிறந்துட்டாங்க. எத்தனை மாற்றுத்திறனாளிகள் சாதிச்சிருக்கிறாங்க, எத்தனை மாற்றுத்திறனாளிகளை தலைமீது வைத்து நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் என்பது இவனுக்கு தெரியல. ஊனம் என்பது உடலில் மட்டும் ஊனம் இல்ல, ஒழுக்கம் இல்லாம 1க்கு 4 பொண்டாட்டியை கட்டிக்கிறதும் ஊழம்தான், நாள்தோறும் பொய்ய பேசிக்கிட்டு திரியறதும் ஊழம்தான், மக்களை ஏமாற்றுகிறதும் ஊனம்தான், ஊழல் பெருச்சாலைகளா இருக்கிறதும் ஊனம்தான். இதுதான் மிகப்பெரிய ஊனம். மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று தான் சொல்லி நம்மள சொல்லி வந்துட்டு இருந்தோம். நமக்கு அப்படித்தான் போதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இவன் புதுசா ஒண்ணு சொல்றான், அவர்கள் போன ஜென்மத்துல பாவம் செஞ்சாங்க, அதனால இந்த ஜென்மத்துல இவர்கள் இப்படியெல்லாம் பிறந்துட்டாங்கன்னு அபத்தமா பேசுறான். இவனுடைய அரசியலுக்குள்ளாக மாற்றுத்திறனாளிகளை மனம் நோக்கும்படியாக பேசப்பட்டு விட்டதோ என்கின்ற சந்தேகமும் நமக்குள்ளார எழுவது.